ஜெர்மனியில் மாதத்திற்கு 603 யூரோக்கள் வரை ஈட்டக்கூடிய மினி ஜாப் எனப்படும் பகுதி நேர வேலைவாய்ப்பு முறையில் நாட்டின் அரசாங்கம் புதிய மாற்றங்களை கொண்டுவர ஆலோசித்து வருகிறது. பெண்கள் மற்றும் மாணவர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ள இந்த மினி ஜாப் முறையில் குறைந்த வருமானம் ஈட்டுவோர் சமூக பாதுகாப்பு நிதி அல்லது வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. தற்போதைய விதிகளின்படி சுமார் 7 மில்லியன் மக்கள் இந்த மினி ஜாப் வேலைகளை செய்து வருகின்றனர். குறிப்பாக இதில் 57% அதிகமானோர் பெண்கள் ஆவர். ஆனால் இந்த முறை பாலின சமத்துவமின்மையை ஊக்குவிப்பதாகவும் ஓய்வூதிய சேமிப்பை குறைப்பதாகவும் நீண்ட காலமாக விமர்சனங்கள் எழுந்து வந்துள்ளன. இதனால் மினி ஜாப் முறையை முற்றிலும் மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய மாற்றத்தின் ஒரு பகுதியாக ஓய்வூதிய பங்களிப்பு விலக்கு ரத்து செய்யப்படலாம். மேலும் மினி ஜாப் பணியாளர்கள் முறையான சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது. தன்னை போன்று பலருக்கு இது மாத வருமானத்தில் இழப்பை ஏற்படுத்தலாம் என ஜெர்மன் பல்கலைக்கழக மாணவியான அனஹிதா அப்துல்லாஹி தெரிவித்துள்ளார். இதனால் அவர்கள் வேலை நேரத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகலாம். தொழிற்சங்கங்கள் இந்த மாற்றத்தை வரவேற்பினும் வணிக பிரதிநிதிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மினி ஜாப் முறையானது நிறுவனங்களுக்கு தேவையான நெகிழ்வுத்தன்மையை வழங்குவதாக அவர்கள் வாதிடுகின்றனர். பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டும் இதில் விலக்கு அளிக்கப்படுவது குறித்து தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த இறுதி முடிவு இந்த ஆண்டின் இறுதியில் விவாதிக்கப்பட்டு உறுதி செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.